நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம மாடல் டெஸ்ட் 2 உடைய பொது அறிவுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ தான் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பொது அறிவு வினாக்களுக்கான விடைகளை குறித்து கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 101வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது எவை கார்பனின் மாற்றுரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள், அதுதான் அந்த மாற்றுருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ எது புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு வரும்னா கண்டிப்பாக வைரம் வந்துடும். சரியா? ஸோ அப்போ வைரம் அப்படிங்கிறது கார்பனுடைய மாற்றுருவில் ஒன்று தான், கார்பனுடைய புறவேற்றுமை வடிவத்தில் ஒன்று தான். அப்போ வைரம் அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வைரம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷனில் எந்தெந்த இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏல இருக்குது, அதே போல் டியில் இருக்கும். ஸோ 2 ஆப்ஷனில் தான் ஒன்று இருக்குது, மீதி 2 ஆப்ஷன் வராது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம அடுத்த கட்ட பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும். ஓகேவா? ஸோ 1 மற்றும் 3 அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கிராஃபைட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுலேருந்தே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ புல்லரின் கார்போரண்டம் மட்டும்தான் கார்பனுடைய மாற்றுரு அல்ல. சரிங்களா? ஸோ கார்பனுடைய மாற்றுரு அல்லாதது எது அப்படின்னா கார்போரண்டம் மட்டும்தான். மீதி 3மே கார்பனுடைய மாற்றுரு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆன்சர் டி 1, 3 மற்றும் 4. சரியா? 102வது கேள்வி, பூமியின் ஆரம் பாதியாக குறைக்கப்பட்டால், ஓகேவா? ஸோ பூமியுடைய ரேடியஸ் இஃப் ரெடியூஸ் டு ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ பூமியுடைய ஆரம் பாதியாக குறைக்கப்பட்டால் பூமியில் பகல் மற்றும் இரவு நேரம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டால் 6 மணி நேரம். இப்போ நம்ம 24 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ பகல் மற்றும் இரவு நேரம் பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரம் பகல், 6 மணி நேரம் இரவாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ 102வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி. ரைட். ஸோ 3வது கேள்வி அப்படியே ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மைசூர். 104வது கேள்வி, கீழ்கண்டவர்களுள் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் முதலாக உரை நிகழ்த்தியவர். ஓகேவா? ஸோ முதல் கூட்டத்தில் முதல் உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி. ஸோ இவங்க தான் சச்சிதானந்த சின்ஹாவை அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக முன்மொழிவாங்க. ஸோ அதனால் இவங்க தான் முதலாக உரை நிகழ்த்துகிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தினுடைய தற்காலிக தலைவர் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. முதல் தலைவர் அல்லது தற்காலிக தலைவர் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? சரி, ரைட். ஸோ அப்போ முதலாக உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. ரைட். அதுக்கடுத்தது, கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகிறது? எந்த சேர்மம் உரமாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டால் அம்மோனியம் குளோரைடு. ஸோ NH4Cl. ஓகேங்களா? ஸோ அதோடைய ஃபார்முலா அதுதான், அம்மோனியம் குளோரைடு. இந்த சேர்மம் தான் பார்த்திங்க அப்படின்னா உரமாக பயன்படுகிறது. அதுக்கடுத்தது, ஒரு நீர்ம கரைசலின் pH 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 8 என்றால் அதன் pOH எதற்கு சமம்? ஓகேங்களா? ஸோ 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, pH 8 அப்படின்னா pOH எவ்வளோ, இதான் கொஸ்டின். ஸோ pH மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது pH அப்படிங்கிறது 0 to 14 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க 8 அப்படின்னு கேட்கும்போது அந்த 14 - 8 அப்படின்னு நம்ம போட்டாலே நமக்கு ஈஸியாக என்ன வந்துடும், pOHோட வேல்யூ கிடச்சிடும் 6 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டால் மைய விலக்கி. சரியா? ஸோ தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது மைய விலக்கி. ரைட். ஸோ அதுக்கடுத்தது, அண்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லையெனில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொன்னால், அண்டத்தில் கிராவிடேஷன் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னா, யூனிவர்ஸில் கிராவிடேஷன் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எடையின்மை அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அதாவது நம்ம எல்லாருமே மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஸோ எடையின்மை அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி முற்றிலும் குலைவை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் நம்ம மேலே இருந்து போடுறோம் அப்படின்னா அந்த பொருள் எங்கே விழும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது.
ஸோ முற்றிலும் ஒரு குலைவை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா டி, ஏவும் கரெக்டு, பியும் கரெக்ட். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது, நமது உணவின் பகுதியாகவும் நோய் தொற்றை எதிர்த்து போராடவும் உதவி செய்வது எது அப்படின்னா புரதம். ஓகேங்களா? ஸோ புரதம் நமது உணவினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது புரோட்டீன் தான். அதே மாதிரி நோய் தொற்றை எதிர்த்து நமக்கு போராட உதவி செய்வதும் எது அப்படின்னா புரோட்டீன் தான். ஸோ புரதம் அப்படின்னா புரோட்டீன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 110வது கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூட. ஸோ 110வது கேள்வி, தமிழ்நாட்டில் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம் தான். சரியா? நம்ம இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் அப்படின்னு படிச்சிருப்போம் குஜராத், இல்லையா? ஸோ அதுவே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தான் மிக நீண்ட கடற்கரையை கொண்டு இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் மிக அதிக காடுகளின் பரப்பளவை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னா தருமபுரி. ஓகேவா? ஸோ தருமபுரி. தமிழகத்தில் அதிக நதிகள் உருவாகக்கூடிய சரணாலயம் எது அப்படின்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம். ஓகேவா? களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம். எனவே இது தமிழ்நாட்டின் நதிகள் சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கண்ட கூற்றுகளுள் எது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணுமே சரி தான். 1 2 3. அப்போ மூணுமே சரி அப்படின்னும் போது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டானதாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்தது 1934ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது இந்த இடத்துல தான் காந்தியடிகளுடைய உடையில் மாற்றம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்தில் தான். ஓகே, ஸோ காந்தியடிகள் வெறும் வேட்டியும் துண்டியும் மட்டுமே உடுத்துவது அப்படின்னு முடிவு எடுத்த இடம் தமிழ்நாடு தான். ஸோ காந்தியடிகளுடைய உடை மாற்றம் நிகழ்ந்த இடம், நிகழ்ந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு 1934. ஸோ அப்படி அந்த மாற்றம் நிகழ்வதற்கு முன்பாக காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருப்பார். அது எது அப்படின்னா கொடப்பு முண்டு விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கொடப்பு முண்டு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போய் சாமி கும்பிட்றாரு. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது, பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளுடைய நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் எது அப்படின்னா ஸ்மைல். ஓகேங்களா? ஸோ திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்மைல். அடுத்த பாயிண்ட்டு, டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2015. ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2015. பொது உடைமை அறிக்கை என்னும் நூலை எழுதியவர்கள் யார் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். ஓகேவா? ஸோ கார்ல் மார்க் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். ஸோ அதுக்கடுத்தது, முகமது பின் துக்ளக் யாருக்கும் வெட்கமில்லை போன்ற நாடகங்களை தமிழில் எழுதியவர் யார் அப்படின்னா சோ ராமசாமி. ஓகேவா? ஸோ நம்ம போன டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு கேள்வி பார்த்துருப்போம். அவுரங்கசீப் நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா இந்திரா பார்த்தசாரதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சோ ராமசாமி. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது, காளிதாசருடைய நாடக நூல்களுள் பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காளிதாசருடைய நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். ஸோ அதில் நாடக நூல் அப்படின்னா இது 3 தான், மறக்காமல் ஞாபகம். சாகுந்தலம், மாளவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம். இது 3 தான் அவருடைய நாடக நூல்கள். நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். நாடக நூல் அப்படின்னா இது 3 தான். ஸோ நாடக நூல்களுள் பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவும் கிடையாது. அதுக்கடுத்தது, 1956இல் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவினுடைய முதல் மொழிவாரி மாநிலமாக சென்னை மாகாணத்திலேருந்து எதை பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆந்திரா பிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ 1956 அக்டோபர் 1 ஆந்திரா பிரிப்பாங்க. ஸோ ஆந்திராவினுடைய அப்படி பிரிக்கப்பட்ட ஆந்திராவினுடைய முதல் தலைநகரமாக இருந்தது எது அப்படின்னு சொன்னால் கர்னூல். ஓகேவா? ஸோ கர்னூல் தான் ஆந்திராவோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அதே மாதிரி ஆந்திராவுடைய உயர்நீதிமன்றம் செயல்பட்ட இடம் எது அப்படின்னா குண்டூர். குண்டூர். ஓகேவா? மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திராவுடைய உயர்நீதிமன்றம் செயல்பட்ட இடம் குண்டூர். ஆந்திராவோட ஃபஸ்ட்டு சிஎம் யார் அப்படின்னா டி பிரகாசம். ஓகேவா? ஸோ ஆந்திராவோட ஃபஸ்ட்டு சிஎம் டி பிரகாசம். ஆந்திராவோட ஃபஸ்ட்டு கவர்னர் யார் அப்படின்னா சிஎம் திரிவேதி. சிஎம் திரிவேதி அப்படிங்கிறவர் தான் ஆந்திராவினுடைய முதல் ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆந்திராவுடைய முதல் தலைநகரம் கர்னூல், உயர்நீதிமன்றம் செயல்பட்ட இடம் குண்டூர், ஆந்திராவுடைய ஃபஸ்ட்டு சிஎம் டி பிரகாசம்,
ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லி 2 மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருந்த பெருமை அவரை மட்டுமே சேரும். அதேமாதிரி ஆந்திராவுடைய ஃபஸ்ட்டு கவர்னர் யார் அப்படின்னா சிஎம் திரிவேதி. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 118வது கேள்வி, இந்தியாவிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினது யார் அப்படின்னா பெரியார். இந்தியாவிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பெரியார். 1937 தமிழகத்தில் முதலாக காங்கிரஸ் ஆட்சி அமையும். ஓகேவா? ஸோ 37 தான். 1920 எலெக்ஷன் நடந்துட்டு வந்தாலும் கூட 1937 தான் முதலாக காங்கிரஸ் ஆட்சி அமையும். அப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைய காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா காமராஜரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி. 37 ஜெயிச்சு சிஎம்மாக வந்தவர் யார் சார் அப்படின்னா ராஜாஜி. ஓகேங்களா? ஸோ சிஎம்மாக வந்தவர் ராஜாஜி. ஆனால் காங்கிரஸ் வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் காமராஜரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும். ஸோ அதுக்கு அடுத்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் எத்தனை முறை பதவி வகித்துள்ளார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக காமராஜர் எத்தனை டைம் பதவி வகித்திருப்பார் அப்படின்னா 3 முறை. அதாவது 1954 டு 56 ஒரு டைமும், 1956 டு 61 5 ஆண்டுகளும், 1961 டு 63. ஸோ மொத்தமாக 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவி வகித்திருப்பார். மொத்தம் 9 ஆண்டுகள் பதவி வகித்திருப்பார். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தியை முதலாக நாட்டு மக்களிடம் கூறியவர் யார் அப்படின்னா பூரணம் விஸ்வநாதன். ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடிய அந்த பூரணம் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் இந்தியா விடுதலை அடைந்த செய்தியை முதலாக மக்கள்கிட்ட ரேடியோவில் சொல்கிறார். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் காந்திகள்லேயே எல்லாருமே வருவாங்க. மதுரை காந்தி அப்படின்னா யார் சார்னா என்எம்ஆர் சுப்பாராமன். ஓகேவா? ஸோ மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பாராமன். ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்சு இந்திய காந்தி அப்படின்னா யார் சார்னா அரங்கசாமி நாயக்கர். ஃப்ரெஞ்சு இந்திய காந்தி அரங்கசாமி நாயக்கர். பீகாரின் காந்தி ராஜன் பாபு. பீகாரின் காந்தி ராஜன் பாபு. நவீன காந்தி அண்ணா ஹசாரே. ஸோ நவீன காந்தி அண்ணா ஹசாரே. ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 2, 4, 1 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே ரைட். அதுக்கடுத்து சுயராஜ்யத்தை ஆக்குவோம், வெள்ளையர் ஆட்சியை அழிப்போம் என்று முழங்கிய தமிழக விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னா பத்மாசினி அம்மையார். ஓகேவா? பத்மாசினி அம்மையார் சுயராஜ்யத்தை ஆக்குவோம், வெள்ளையர் ஆட்சியை அழிப்போம் அப்படின்னு முழங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது பத்திரிகைகள், ஆசிரியர்கள். திராவிடன் இது 3மே நீதி கட்சி நடத்தியிருக்கக்கூடிய பத்திரிகைகள். திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பக்தவச்சலம். ஆந்திர பிரகாசாவுடைய ஆசிரியர் பார்த்தசாரதி நாயுடு. ஜஸ்டிஸ் பத்திரிகையுடைய ஆசிரியர் டிஎம் நாயர். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஏ 1, 2, 3 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். இதில் டிஎம் நாயர் அப்படிங்கிறவர் கொஞ்ச நாளைக்கு பிறகு உடல்நலக் குறைவு காரணமாக அந்த பதவியிலிருந்து விலகிறார், அந்த ஆசிரியர் பணியிலிருந்து விலகிறாரு. டிஎம் நாயருக்கு பிறகு ஜஸ்டிஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம் அப்படின்ற ஒருத்தர். நமக்கு நல்லாவே தெரியும், இவர் தான் ஞான போதினி அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார். அவர் தான் ஜஸ்டிஸ் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கார். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது பறவைகள் பறத்தல், நீச்சல் அடித்தல், துப்பாக்கியிலிருந்து குண்டு செல்லுதல், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்து 126வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறி. ஓகே, பொருந்தாத இணையை கண்டறி. ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னா மரம் வளர்ப்பு பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. ஆர்போரிகல்ச்சர் அப்படிங்கிறது மரம் வளர்க்குறத பற்றி படிக்கிறது. ஒலேரிகல்ச்சர் அப்படின்னா காய்கறி சாகுபடி பற்றிய படிப்பு. ஒலேரிகல்ச்சர். ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ளோரி அப்படின்னா ஃப்ளவர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ்லேயே கூட. ஃப்ளோரி அப்படின்னா ஃப்ளவர். ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா பூக்கள் சாகுபடி பற்றிய படிப்பு. பழங்கள் பற்றிய படிப்புக்கு பேர் என்ன சார் அப்படின்னா ஃபோமாலஜி. ஓகேவா? ஸோ ஃபோமாலஜி அப்படிங்கிறது பழங்கள் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. பெடாலஜி அப்படின்னா மண் பற்றிய படிப்பு. மண் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் பெடாலஜி. ஓகேவா? ஸோ மறக்காமல் ஞாபகம். ஸோ அதில் பொருந்தாத இணை அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கடுத்தது இந்தியாவினுடைய பொருளாதார அரசியலமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தொழில் கொள்கை.
ஓகேவா? ஸோ இந்தியாவின் பொருளாதார அரசியலமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தொழில் கொள்கை எது அப்படின்னா 1956 தொழில் கொள்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஒலிம்பிக்கில் பங்கேற்ற முதல் இந்திய பெண்மணி. இதெல்லாம் டிஎன்பிசிலே இன்னும் கேட்கல, நிச்சயமாக இந்த முறை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒலிம்பிக்கில் பங்கேற்றக்கூடிய முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா மேரி லீலா ராவ். மேரி லீலா ராவ். ஓகே. ஸோ அதுக்கடுத்தது, கீழ்கண்டவற்றுள் நாட்டு வருமானம் கணக்கிட பயன்படுவது இது அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அதாவது நிகர நாட்டு உற்பத்தி தான் பயன்படுகிறது. அதுக்கடுத்தது 130வது கேள்வி பாருங்கள், ஒரு பொறுத்துக அப்படிங்கிறது 1970. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலோடு தொடர்புடைய குழுக்கள், எலெக்ஷன் கமிட்டிஸ் தான் எல்லாமே. 1970 வாஞ்சூ கமிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. 74 தார்குண்டே கமிட்டி. 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு. 93 எம்என் ஓரா குழு. 98 இந்திரஜித் குப்தா குழு. ஸோ இது எல்லாமே டைரெக்டாக தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிறத ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அதுக்கடுத்தது, இந்தியாவில் 2024 ஜனவரி மாத நிலவரப்படி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை அப்படின்னா 6 கட்சிகள் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி மொத்தம் 8 தேசிய கட்சிகள் இருந்திருக்கும். ஸோ அந்த 8 தேசிய கட்சிகளில் 2 தேசிய கட்சிகள் தன்னுடைய தேசிய கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கும். ஸோ அதனால் தற்பொழுது எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னா 6 கட்சிகள் தான் இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது, அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த கோரி ஒருவர் உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது அப்படின்னா 32 1. சரியா? ஸோ ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது நீதி புனராய்வு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? ஸோ இந்த 32 அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிகல் மட்டும் இல்லை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமே வீண் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ 32ல் 2 விஷயங்கள் இருக்கும். 1 2ன்னு 2 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 32 கிளாஸ் 1 32 கிளாஸ் 2 அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கும். ஸோ 32ல் 1 அப்படிங்கிறது இதுதான், அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த கோரி ஒருவர் உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமை. ஓகேவா? ஸோ சாதாரணமாக உச்சநீதிமன்றத்தை நம்ம ஒரு சாதாரணமாக நேரடியாக அணுக முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 32ல் 1. அதுவே 32ல் 2 என்ன சார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணைகள் பற்றி சொல்லும். ஓகேவா? ஸோ 5 விதமான நீதி பேராணைகள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம போன டெஸ்ட்டில் ரிட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். ரைட். ஸோ ரிட்ஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல், நீதி பேராணை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது, இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒடிசா. ஓகே. ஸோ கூற்று 1 கரெக்டு தான். கூற்று 2, ஒடிசாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் மதுசூதனன் தாஸ். ஸோ இதுவும் 2மே கரெக்டு தான். ஸோ ஒடிசாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மதுசூதனன் தாஸ். ஸோ இந்த ஆன்சருக்கு கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரி. ரைட். அதுக்கடுத்த கொஸ்டின், ஒரு தொகுதியில் எத்தனை வேட்பாளர்களுக்கு மேல் போட்டியிட்டால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு பதிலாக வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு தொகுதியில், அதாவது ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மொத்தமாக எத்தனை பேர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போட்டும் போதே நோட் பண்ணியிருப்பீங்க, மொத்தமாக 16 பேர் வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ அப்படி மொத்தம் எத்தனை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 4 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தான் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 4 10 40 4 6 24 64 வேட்பாளர்கள் பெயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு பண்ணிக்கலாம். சரியா? 64 வேட்பாளர் இருந்தாங்கன்னா 65ஆவதாக ஒரு நபர் வராரு, ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு பதிலாக வாக்கு சீட்டு முறையில் தான் தேர்தல் நடைபெறும். ஸோ 64 பேர் வரைக்கும் இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். 65ஆவதாக ஒருத்தர் வரும்போது நிச்சயமாக நம்ம எங்கே போகணும் அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு பதிலாக வாக்குச்சீட்டுக்கு தான் போகணும். ஓகே. ரைட். ஸோ அதற்கடுத்தது, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது, சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் எது அப்படின்னா கருப்பு மண். அதே மாதிரி இவை இந்தியாவில் 3வது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது அப்படின்னா அதுவுமே என்ன சார் அப்படின்னா கரிசல் மண் தான். ஓகேவா? ஸோ செர்னோசெம் அப்படிங்கிறது தான் இதில் கீவேர்டு, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா கருப்பு மண். ஓகேவா? அதுக்கடுத்தது,
இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறு எது கிடையாது அப்படின்னா சட்லஜ். சட்லஜ் ஆறு அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாகாது, பாகிஸ்தான்லேயே உருவாகி பாகிஸ்தான்லேயே பாஞ்சிரும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறு இல்லை அப்படின்னா சிந்து நதியுடைய துணை நதியான சட்லஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாகாது. ஓகே. அதுக்கடுத்து 138வது கேள்வி பாருங்கள். வைஃபை. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா வைஃபை. அந்த வைஃபையோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா வயர்லெஸ் ஃபெடிலிட்டி. வயர்லெஸ் ஃபெடிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ வைஃபையோட விரிவாக்கம் அப்படின்னா வயர்லெஸ் ஃபெடிலிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது ஓசோன் அடுக்கு பூமியினுடைய மேற்பரப்பில் 10லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படும். அது எந்த அடுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இதுதான் பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் அடுக்கு ட்ரோபோஸ்பியர், ரெண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர், மூணாவது அடுக்கு மீசோஸ்பியர், நாலாவது அடுக்கு தெர்மோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்கு எக்ஸோஸ்பியர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸோஸ்பியர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதில் இந்த ரெண்டாவது அடுக்கான ஸ்ட்ராட்டோஸ்பியருடைய முடிவில் தான் இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது காணப்படும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த டார்க் லைனில் தான் காணப்படும். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் லேயர் அப்படிங்கிறது காணப்படும். ஸோ 140வது கேள்வி. தமிழ்நாட்டுள் முக்கியமான பழங்குடியினர் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஸோ ஆன்சர் சி. குரம்பர், பணியர் மற்றும் தோடர். இவங்க 3 பேர் தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பழங்குடியினர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். ஓகேவா? ஸோ 140 வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 35 ஜிகேவும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.